அதனால என்னடா பண்ண முடியும்? பாயந்தாங்கோலி பால யார் பின்னாடியே ஒளிஞ்சுக்கின்னு ஆடியாளுங்க அனுப்பிச்சு வைப்ப, அவள் தானே? சரி, அப்படித்தானு வச்சுக்கோ. என்கிட்ட பணம் இருக்கு, வசதி வாய்ப்பு இருக்கு, அடியாளை அனுப்பி வைக்கிறேன். ஆட்டோக்காரன் உன்னால என்னடா பண்ண முடியும்? நீ ஒரு சாதாரண ஆட்டோக்காரன். நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு த கிரேட் அட்வொகேட் பாஞ்சாலி மேடத்தோட பொண்ணு அணு கேக்குதோ? அந்த அணு தான் புத்தி கெட்டு போய் உன் பின்னாடி சுத்துறானா? உனக்கு அறிய வேண்டாம். அணுவுக்கும் உனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு நீயே ஒதுங்கி விட வேண்டாம். ஏய், அணு யாரை கல்யாணம் பண்ணா உனக்கு என்னடா? அவங்க தான் உன்னை மனவிரலை வச்சு உன் மூஞ்சில காரி துப்பாத குறையா அவமானப்படுத்தி உன்னை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்கல்ல. அணுவை பத்தியோ அவங்க கல்யாணத்தை பத்தியோ பேசுறதுக்கு உனக்கு என்னடா யோகியதை இருக்குது? உனக்கு நடந்த அவமானம் வேற யாருக்குன்னா நடந்துருச்சுன்னு வச்சுக்க, அவன் நேரம் அந்த ஊரை விட்டு ஓடி போயிருப்பான். நீதான் மானம் கெட்டு போய் இந்த ஊருக்குள்ளேயே சுத்தின்னு இருக்கிற. நான் மானம் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன். உன்ன மாதிரி அப்பாவி பொண்ணை மயக்கி அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த சொத்துக்காக நாக்க தொங்க போட்டு ஒன்னும் அலையிலையே. ஓங்கி அடிச்சனா உன் மூஞ்சிலாம் பேந்துரும் பார்த்துக்க. எவ்வளோ கை வச்சு பாரு, அப்புறம் தெரியும் உனக்கு. உன்னை அடிச்சா என்னடா பண்ணுவ? அழுதுக்குன்னு உங்க அப்பா பின்னாடி போய் நிப்ப. இனிமே அணு குடும்பத்தை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் தப்பா பேசுறதுக்கு உன் நாக்கு இருக்காது, அறுத்துருவேன். ஓஹோ, உன் குடும்பத்தை பத்தி நான் தப்பா பேசினா ரோஷம் வர்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அது என்ன, அணுவோட குடும்பத்தை பத்தி பேசினாலும் உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வருது? ஓ, வருங்கால மாமனார் விடுங்கிற நினைப்புல பேசுறியோ? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க, அந்த அணுவை நீ கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. அணுவோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு நீ யாரா? அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு என்ன? அவங்க சொத்து கிடைக்குங்கிற பேராசல தானே உங்க அப்பா சொல் பேச்ச கேட்டு அணுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்த்த. உன் சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சதும் அவங்க உன்னை தூக்கி போட்டாங்க. இப்ப நீ அப்படியே கடந்து குதிக்கிற. போடா டேய் போடா. யாராவது அந்த பணக்கார குடும்பம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, அவங்க குடும்பத்துல போய் முயற்சி பண்ண. அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறதானடா உனக்கும் உங்க அப்பனுக்கு பொழப்பே. அத்த கொலை தொழிலாவே வச்சுட்டு சுத்துறீங்களே, முதல்ல உங்க கொலை தொழிலை மாத்துங்கடா டேய். வந்துட்டானுங்க வாழ்ந்து கட்டவனை பார்த்துருக்கேன். இவன் சரியான வாழ்ந்து கட்டவனா இருப்பான் போல். ஓரமால்டா டேய்.